ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். நேற்று இஸ்ரோவில் இருந்து எல்டிசி ஸ்டெனோ அண்ட் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருந்தது. அது வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம், போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹவு டு அப்ளை பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு நாங்கள் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம், இஸ்ரோ லான்ச் பேட் பேட்ச். இந்த பேட்ச்சில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ்னால், உங்களுக்கு 90 டே பிளானரோட வரும். இந்த 90 டே பிளானர் வந்து எங்கள் கம்ப்ளீட் கோர்ஸ்லேருந்து டெரைவ் ஆனது. ஸோ இதுதான் அந்த 90 டே பிளானர் வந்து உங்களுக்கு 8th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு 8th நவம்பர் முடிஞ்சிடும். அதாவது இந்த 8th ஆகஸ்ட் ஸ்டார்ட் ஆகி 8th நவம்பர் முடியும் போது நீங்கள் கம்ப்ளீட் சிலபஸை முடிச்சிருவீங்க. ஓகேவா? உங்களுக்கு டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும் இந்த பிளானரில். டெய்லி அந்த நாங்கள் கொடுக்குற டார்கெட்ஸ் நீங்கள் முடிச்சுட்டு வர அப்படியே சிலபஸ் முடிஞ்சிடும். இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக வரும். மேக்ஸில் என்ன படிக்கணும், ஒக்காப் என்ன அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பிளானரை வந்து எங்கள் டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஓகே மேம், இப்போ பிளானர் சொன்னீங்க. இந்த பிளானர் வந்து ஆனால் உங்கள் கம்ப்ளீட் கோர்ஸில் டெரிவ் ஆகி வருது. ஆமாம், எங்கள் டிஏசி அகாடமி ஆப் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த கம்ப்ளீட் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இந்த பிளானர் கூட நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். நாட் ஓன்லி இஸ்ரோ, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் எனி அதர் எக்ஸாம், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாம் என்சிஆர்டி பேஸ்டு சிலபஸாக இருந்ததுன்னா இந்த ஒரு கோர்ஸ் போதும். ஓகேவா? இந்த ஆப் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும், ஆப்பிள் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதுதான் நான் சொன்ன மாதிரி டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். எங்களை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணுன்னா 9962997285 இந்த மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அது பெய்டாக இருந்ததில்ல, இது வந்து எங்கள் யூடியூப்பில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஓகேவா? 6:30 to 7:30, 6:30 to மோஸ்ட்லி 8:30 வரைக்கும் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ் போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து பரமர் மாதிரி கண்டென்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே அதுக்கு குறைஞ்சதாக இருக்காது. எங்கள் ஜிஎஸ் கண்டென்ட்ஸ் இங்கிலீஷும் சரி தி பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எங்கள் யூடியூப் சேனலில் அந்த லைவ் செஷன்ஸில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண டைரக்ட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் இஸ்ரோ ரிலேட்டடான ஏதாவது எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக லாகின் பண்ண இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இல்லை இது வரைக்கும் நான் எந்த இஸ்ரோ எக்ஸாமும் எழுதினதில்லை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதில் இந்த இடம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐசிஆர்பி வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இது டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இங்கே உங்கள் மொபைல் நம்பர், அகைன் உங்கள் மொபைல் நம்பர், சப்போஸ் உங்கள் மொபைல் நம்பரை ரீச் பண்ண முடியலன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தது, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்தோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்தோ உங்கள் சிஸ்டர் பிரதர்ஸ்தோ கொடுத்துக்கலாம். அடுத்தது உங்கள் இமெயில் ஐடி, திரும்ப இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணி இங்கே ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த ஓடிபி நீங்கள் கொடுத்த இந்த மொபைல் நம்பர்லேயும் இந்த மெயில் ஐடியிலும் தான் ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் எங்கள் மொபைல் நம்பரில் வந்து ஓடிபியை போட்டு வேலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். ஓடிபி ஆஃப் மொபைல் நம்பர் ஹேஸ் பின் வேலிடேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். வந்தோடனே ஓகே கொடுத்தீங்கன்னா அது போயிடும். நெக்ஸ்ட்டு என்டர் இமெயில் ஐடி ஓடிபி கேட்கும். இந்த இமெயில் ஐடியோட ஓடிபி என்டர் பண்ணி திரும்ப வேலிட் பண்ணிடுங்க. வேலிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இப்படி வரும், ஓகே கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஒரு கேப்சா ஜென்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ஐ அக்ரின்னு செக்இன் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸை செக்இன் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு இங்கே வேறு ஒரு கேப்சா ஜென்ரேட் ஆகிருக்கும். அது இங்கே ஒரு நிமிஷம் இருங்க. வேறு கேப்சா ஜென்ரேட் ஆகிருக்கும், அதை இங்கே டைப் பண்ணி ரீவெரிஃபை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த வெரிஃபிகேஷன் வரும். எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்கள் நேம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்கள் மெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பாக்ஸஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா செக்இன் பண்ணிடுங்க. செக்இன் பண்ணதுக்கப்புறம் இப்படி ப்ளூ கலர் ஆகிடும். ஆனோடனே சப்மிட் கொடுத்துருங்க.
ஓகே. சப்மிட் குடுத்ததுக்கப்புறம், நீங்க குடுத்திருக்க டீட்டெயில்ஸ்லாம் நாங்க வந்து யூஸ் பண்ணி இந்தந்த பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்ன்னு கேட்டிருக்காங்க. ஐ அக்ரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரி பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க திரும்ப ஓகே கிளிக் பண்ணுங்க. இங்க என்ன ஓகே கிளிக் பண்றோம்னா, நீங்க குடுத்திருக்க கன்டென்ட் வந்து இதுக்கப்புறம் எக்காரணத்துக்கு கொண்டு ஏன்னா இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன், எக்ஸாம் அப்ளிகேஷன் இல்ல. ரிஜிஸ்ட்ரேஷன்றதுனால எக்காரணத்துக்கு கொண்டும் மாத்த முடியாதுன்னு கேட்குறாங்க. ஒழுங்கா கேர்ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்து அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இத ஓகே குடுங்க. ஓகே. அடுத்தது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஜெனரேட் ஆயிருக்கும். உங்க மெயிலுக்கும் வரும், எஸ்எம்எஸ்க்கும் வரும். ஃபோன்ல மெசேஜும் வரும், எஸ்எம்எஸும் வரும். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் ஐடி, பாஸ்வேர்ட் எல்லாமே உங்களுக்கு இப்ப ஜெனரேட் ஆயிருக்கும். ம். இது காட்டிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயாச்சு. இங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். இங்க யார் எக்ஸாம் அப்ளை பண்றீங்களோ அவங்க நேம், உங்க மொபைல் நம்பர், உங்க இமெயில் ஐடி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐ டிக்ளரேஷன் இத நீங்க பார்த்துப்பீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு இப்ப அப்ளை பண்ண போறோம். அப்ளிகேஷன் நம்பர் இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜெனரேட் ஆகி வந்துரும். டிஃபால்ட்டா எக்ஸாம் நேமும் வந்துரும். இதுவும் வந்துரும். இதுல இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஜெண்டர் மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் 3 குடுத்துருப்பாங்க. நீங்க எந்த கேட்டகரி வரீங்களோ அத இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது வந்து இந்தியன் சிட்டிசன் மட்டும் தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்தியன் சிட்டிசன் இத செக் இன் பண்ணிக்கோங்க. இங்க ரிசர்வேஷன் கேட்டகரி ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஸா, ஓபிசில நான் கிரீமி லேயரா, ஜெனரல் கேட்டகரியா அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கும். இது கேட்டிருக்கு பாருங்க. யூஆர் தட் மீன்ஸ் அன்ரிசர்வ் கேட்டகரி, ஜெனரல், ஓபிசி, நான் கிரீமி, எக்கனாமிக்கலி வீக்கர் செஷன், எஸ்சி, எஸ்டி. ஸோ இதுல எந்த கேட்டகரியில வரீங்களோ அதை நீங்க கிளிக் பண்ணிடுங்க. ஸோ எந்த எந்த இப்போ நீங்க இது ஜென்ரல் தவிர்த்து வேற இதில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த எக்ஸாமில் வந்து காஸ்ட் சர்டிஃபிகேட், ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் அவ்வளோதான். இது 3 தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட ஃபுல் நேம், உங்கள் அப்பாவோட பேர் இங்க, உங்கள் அம்மாவோட பேர் இங்க. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு கேட்கும். மேரிட்னா மேரிட், அன்மேரிட்னா அன்மேரிட். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் என்னென்ன ரிலீஜன்ஸ் இருக்கோ காட்டும். நீங்கள் என்ன ரிலீஜனோ அதை செக்இன் பண்ணிவிட்டு இங்கே உங்கள் மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ். ஓகே. இது ரொம்ப முக்கியம். இப்ப எந்த சிட்டில நம்ம டெஸ்ட் எடுக்க விரும்புறோம். ஸோ, அந்த ப்ரிஃபரன்ஸ் குடுக்க போறோம். இது ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ, இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, எல்லா ஸ்டேட்டும் வரும். ஸோ, நம்ம ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு தான் ப்ரிஃபர் பண்ணலையா, டீம் டைப் பண்ணீங்கன்னா, இங்க தமிழ்நாடு வரும். இத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க கிளிக் பண்ணோனே உங்களுக்கு இந்த மாரி 2 சிட்டில தான் தமிழ்நாடுல எக்ஸாம் நடக்கும். ஒண்ணு சென்னை, இன்னொன்னு திருச்சி. ஸோ, ஃபர்ஸ்ட்டு இங்க உங்களுக்கு சென்னைனா சென்னை, திருச்சினா திருச்சி. இங்க திருச்சி குடுத்துருக்காங்க. இங்க சென்னை தான் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு திருச்சி தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னா, நீங்க திருச்சி குடுத்துக்கலாம். அடுத்து அதே மாரி இங்க 2வது இடம் இங்க இருக்கு இல்லையா? இப்ப 2வது இடம் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி வரும். திரும்ப நீங்க தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு, திரும்ப இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு சென்னையா, திருச்சின்னு காட்டும். அடுத்த இதுல திரும்ப சென்னை குடுக்க முடியாது. இங்க சென்னை குடுத்துருந்தீங்கன்னா, இங்க திருச்சி குடுத்துக்கோங்க. இல்ல இங்க திருச்சி குடுத்துருந்தீங்கன்னா, இங்க சென்னை இந்த மாரி மாத்தி குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 3 ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ். இங்க வந்து கர்நாடகா குடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து சென்னை ப்ரிஃபர் பண்றதுனால ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இந்த 2லயே தான் மோஸ்ட்லி 99% உங்களுக்கு இந்த 2 ப்ரிஃபரன்ஸ்ல தான் எக்ஸாம் நடக்கும். அந்த 1% தான் 3 ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க வந்து சென்னைன்றதுனால கர்நாடகா, பெங்களூர் சென்னையிலேருந்து 4 ஹவர்ஸ் தான். ஸோ நீங்க இப்போ ஆந்திரா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு விசாகப்பட்டினமும், ஸ்ரீஹரிகோட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க பார்த்து ப்ரிஃபரன்ஸ் குடுங்க. நெக்ஸ்ட் நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட டிசேபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து ஈக்குவல் ஆர் அபவ் 40னா இதுவும், பிலோ 40னா இதுவும் கொடுங்க. என்ன டைப் ஆஃப் டிசேபிலிட்டி, சப் டிசேபிலிட்டி டைப்பு, ஸ்கிரைப் வேணுமா, ஸ்கிரைப்னா உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா எக்ஸாம் எழுத, வேணுமா இல்லையான்னு கொடுங்க. அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வரும். இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறது ஏன் கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் ரிட்டர்ன் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும் எக்ஸாம் ஃபீ. ஓகேயா? அதுக்காக. ஸோ உங்களோட பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் யார் பேரில் பேங்க் இருக்கோ அதுக்கப்புறம் பேங்க் நேம், திரும்ப இங்கே பேங்க் நேம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பேங்க்கோட பிரான்ச்சு, பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஐஎஃப்சி கோடு, நெக்ஸ்ட் ஐஎஃப்எஸ்சி கோடை கன்ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் திரும்ப இதை தான் கேட்டிருப்பாங்க. ஓகே.
இப்போ நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்கன்னா, ஈவன் அக்னிவீர் ஆளுங்க கூட பார்த்தீங்கன்னா, நீங்களும் எக்ஸ் சர்வீஸ் மேன் தான். உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் குடுத்துட்டாங்க அக்னிவீருக்கு கூட. ஸோ நீங்க எஸ் குடுத்தீங்கன்னா, எப்போ சர்வீஸ்ல ஜாயின் பண்ணீங்க, எப்போ ரிலீவ் ஆனீங்க, டோட்டல் சர்வீஸ் பீரியட் என்னன்றத நீங்க ஃபில் பண்ணி உங்களோட ஏஜ் ரிலாக்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நேத்து கூட கமெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தேன். ஸோ ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்தீங்கன்னா, எஸ் குடுங்க. எஸ் குடுத்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தொடர்ந்து 3 வருஷமா மேல செய்றீங்க. 3 இயர்ஸ் சர்வீஸ் நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஆமா அப்படின்னா, உங்களோட எம்ப்ளாயி ஐடி, நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல வேலை செய்றீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, டோட்டல் சர்வீஸ் பீரியட் இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும். ஸோ நீங்க ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருந்தீங்கன்னா, எந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க? எந்த லெவல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்டா, நேஷனல் லெவலா எதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்றத ஃபில் பண்ணுங்க. இல்ல இது எதுவுமே இல்லன்னா, இங்க பாருங்க பிஎஸ்யூ இருக்கு இல்லையா? ஆட்டோனமஸ் செமி கவர்ன்மெண்ட் அதுலலாம் வேலை செய்றீங்கன்னா, எஸ்ன்னு குடுங்க. ஆர் யூ சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி இதெல்லாம் எஸ் குடுத்தவங்களுக்கு. இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, ஓகே குடுத்துருங்க. இல்ல இது எதுவுமே இல்லன்னா, எல்லாம் நோ குடுத்து ஃபில் பண்ணிருங்க. இங்கெல்லாம் நோ குடுத்துருங்க. எங்கெல்லாம் நோ குடுத்துடணும்னா, இப்ப இந்த கேட்டகரிலலாம் நீங்க வரமாட்டீங்கன்னா, இதுக்கு நோ குடுத்துருங்க. பிடபிள்யூடிக்கு. எஸ் சர்வீஸ் மேன் இருக்கு இல்லையா? ம். இதுக்கு நோ குடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ற தேவை இருக்காது. அதுக்கு நோ குடுத்துட்டீங்கன்னா. அடுத்து இங்கேயும் நோ, இங்கேயும் நோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துருங்க. இங்கேயும் நோ. மெரிட் ஸ்போர்ட்ஸ் பெர்சன் இல்லன்னா நோ குடுத்துட்டு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் இந்த இது பாப்பப் ஆகும். அங்க ஓகே குடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். அட்ரஸ் கரெக்ட்டா தெளிவா ஃபில் பண்ணுங்க. கண்ட்ரில இந்தியா மட்டும் தான் வரும். ஸ்டேட் நீங்க எந்த ஸ்டேட் தமிழ்நாடு, கேரளா அந்த மாரி எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்களோட பின்கோட் கரெக்ட்டா ஃபில் பண்ணுங்க. இப்போ இந்த இந்த அட்ரஸ் தான் நீங்க தங்கியும் இருக்கீங்க. இதான் உங்க பெர்மனன்ட் அட்ரஸும் வேற எங்கேயும் நீங்க வெளில தங்கி இல்லன்னா, இங்க எஸ் குடுத்துருங்க. இது ஃபில் பண்ண வேண்டியதா இருக்காது. இல்ல பெர்மனன்ட் அட்ரஸ் ஊர்ல வேற அட்ரஸ், நான் வேற அட்ரஸ்ல தங்கியிருக்கீங்கன்னா, நோ சொல்லி இங்க ஊர் அட்ரஸும், பெர்மனன்ட் அட்ரஸும் இப்ப நீங்க தங்கி இருக்கீங்கல்ல, அந்த அட்ரஸ் இங்கேயும் ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். திரும்ப சொல்றேன். 2மே ஒரே நீங்க எங்கேயும் வெளியில தங்கி இல்ல, ஒரே பெர்மனன்ட் அட்ரஸ் தானா, இத ஃபில் பண்ணிட்டு இத எஸ்ன்னு கிளிக் பண்ணிடுங்க. இல்ல நான் சென்னையில தங்கியிருக்கேன், என் ஊரு திண்டுக்கல்னா, நோ குடுத்துட்டு, நீங்க தங்கியிருக்க அட்ரஸ் இங்கேயும், பெர்மனன்ட் அட்ரஸ் இங்கேயும் ஃபில் பண்ணுங்க. ஓகே. ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. சாரி அதே திரும்ப திரும்ப 2 ஸ்லைடு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம், உங்க டேட்டா சேவ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு அதே பாப்பப் வரும். ஓகே குடுத்துருங்க. அடுத்து உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் அப்ளை பண்ண போறோம். நேம் ஆஃப் போர்டு அதாவது தமிழ்நாடு போர்டுல தான் நம்ம எல்லாருமே 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ போர்ட் ஆஃப் தமிழ்நாடு. இல்ல நீங்க தமிழ்நாடு போர்டு இல்ல சிபிஎஸ்இ அந்த மாதிரினா கரெக்ட்டா பாருங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்ட எடுத்து பாருங்க. நீங்க எந்த போர்டுல 10th படிச்சிருக்கீங்களோ, அத இங்க ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த இயர் பாஸ் ஆனீங்க அதுவும் உங்க 10th மார்க் ஷீட்ல இருக்கும். உங்களோட ஸ்கூல் நேம். இந்த சப்ஜெக்ட்ஸ்ல வந்து 10த்ல என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு அந்த மார்க் ஷீட்ல மென்ஷன் ஆயிருக்கும்ல. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அதுக்கப்புறம் என்ன சோஷியல் சயின்ஸ். ஸோ இது 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 இருக்கும். சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு. இது இல்லாம நீங்க வேற என்ன குரூப் எடுத்திருக்கீங்க, உங்களோட மார்க் ஷீட்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்க டைப் பண்ணுங்க. ஓகே. இங்க ஃபில் பண்ணாம எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க? டோட்டல் எவ்வளோ மார்க்? ஃபார் எக்ஸாம்பிள் 500 மார்க்கு 480 எடுத்திருக்கேன். இப்படி நீங்க போட்டீங்கன்னா, இதுவே பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிடும். ஓகேவா? பெர்சன்டேஜா சிஜிபியான்னு கேட்கும். நமக்கு பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு மார்க் ஷீட்ல வந்திருந்தா பெர்சன்டேஜ் செலக்ட் பண்ணுங்க. சிஜிபிஏன்னு ஒண்ணு நீங்க சிஜிபிஏல உங்க மார்க் ஷீட்ல இருந்ததுன்னா, சிஜிபிஏல செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 12த்துக்கும் அதே மாரி தான். எந்த போர்ட்ல படிச்சீங்க? எப்ப பாஸ் ஆனீங்க? உங்க ஸ்கூல் நேமு, மேக்ஸிமம் மார்க்ஸு அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் நீங்க எடுத்தீங்க? இப்போ 1200ன்னு பழசு, புதுசு வந்து 600 தான் நெனைக்கிறேன். ஸோ உங்க மார்க் ஷீட்ல என்ன மார்க் இருக்குன்னு பாருங்க மேக்ஸிமம். நீங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க? இங்க அது டிஃபால்ட்டா எடுத்துக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வந்தது. ஸோ அப்ளை பண்ணக்குள்ள ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கண்டிப்பா நீங்க எங்கள டெலிகிராம்லயோ, அல்ல நான் குடுத்த ஃபோன் நம்பர்லயோ கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எந்த ஸ்ட்ரீம்ல நீங்க படிச்சீங்க? பிடெக், ஐடிஆர், பிஎஸ்சி என்ன டிகிரி? அந்த மாதிரி உங்களோட காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டியோட பேரு, எப்ப பாஸ் ஆனீங்க, உங்களோட டோட்டல் மார்க்ஸ் அண்ட் எவ்வளோ மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணீங்கன்னா இது எடுத்துக்கும். டூ யூ ஹேவ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண பேசிக்கா தெரியும்னா, ஆமா எஸ் குடுத்துருங்க. எஸ் குடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட். கம்ப்யூட்டர் பேசிக்கா யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் தான் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஓகே.
ஸோ இது வந்து எக்ஸாம்பிள். அது எப்படி நம்ம இது பார்த்தோம்ல, எந்த போர்டு எப்படி போடுறது அதுக்கான எக்ஸாம்பிள். அது நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிக்காதீங்க. ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியுமான்றதுக்கு எஸ் நீங்க போட்டீங்க. அதுக்கப்புறம் ஸ்டெனோக்கு அப்ளை பண்றீங்க. எனக்கு ஸ்டெனோ தெரியும், டைப்பிங் தெரியும்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ குடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெனோக்கு எஸ் குடுத்தீங்கன்னா, இதுல நீங்க செலக்ட் பண்ணுங்க. எந்த எக்ஸாம்க்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்க. செலக்ட் தி குரூப் ஆஃப் போஸ்ட் யூ விஷ் டூ அப்ளை அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க. நோன்னு குடுத்தாலும் செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் காட்டும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஜோன் ப்ரிஃபரன்சஸ். எங்க வேலை பார்க்க விரும்புவோம்? போஸ்டிங் கிடைக்க. ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டுக்கு எங்க நம்ம எக்ஸாமினேஷன் சென்டரோட ஜோன் ப்ரிஃபரன்ஸ் அது. இது வந்து எங்க நீங்க போஸ்டிங்கான ஜோன் ப்ரிஃபரன்ஸ் இது. ஓகேவா? இங்க கிளிக் பண்ணீங்கன்னா போஸ்டிங்ஸ் வரும். இது 3 போஸ்டிங்கும் காட்டும். இதுல ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்ரீஹரிகோட்டால நான் போக விரும்பல. உங்களுக்கு இங்க எங்கெங்க அந்த போஸ்டிங் அவைலபிளா இருக்கோ உங்களுக்கு காட்டும். இங்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது காட்டும். இதே நீங்க குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு தான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது ஸ்டெனோ போஸ்டிங் செலக்ட் பண்ணி எந்த ஜோன்ல நீங்க ஒர்க் பண்ண ப்ரிஃபர் பண்றீங்க. அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ஜோன்ஸ்ல இந்த போஸ்டிங் அவைலபிலிட்டி இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டு 3rd போஸ்டிங் எந்த ஜோன்ல ஒர்க் பண்ண ப்ரிஃபர் பண்றீங்கன்ட்டு இங்க செக் இன் பண்ணிடுங்க. ஓகேவா? செக் இன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இங்க உங்களுக்கு ஓகே கேட்கும். அங்க ஓகே குடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ வந்து மினிமமா 100 கேபி இருக்கணும். மேக்ஸிமம் 200 கேபி. அது பிக்சல் ரெசல்யூஷன் வந்து 200. இமேஜ் டைமென்ஷன் வந்து 3.5 இன்ட்டு 4.5. ஓகே. அப்படி பண்ணிட்டு உங்க ஃபோட்டோ இங்க அப்லோட் பண்ணிடணும். உங்க சிக்னேச்சர் இங்க அப்லோட் பண்ணிடணும். ஸோ ரிசர்வேஷன் நீங்க கேட்டகரியில கிளைம் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட காஸ்ட் சர்டிஃபிகேட் இங்க அப்லோட் பண்ணிடணும். ஓகேவா? இது நீங்க கிளிக் டூ அப்லோடு இது கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த பேஜ் ஜெனரேட் ஆகும். நீங்க அங்க அப்லோட் பண்ணிடணும். இங்க அப்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்க 3த்துலயுமே கிரீன் டிக் வரும். ஒரு தடவ வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க கரெக்ட்டா அந்தந்த ஃபோட்டோஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்களா? அப்படி சொல்லி வியூ பண்ணி பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு சூஸ் பேமெண்ட் மோட். ஆன்லைன்ல பே பண்றீங்கன்னா, பே பண்ணி இங்க ஃபினிஷ் பண்ணிற வேண்டியது தான். இங்க எல்லாமே செக் இன் பண்ணிட்டு, இந்த கேப்சாவ உங்களுக்கு என்ன காட்டுதோ கேப்சா என்டர் பண்ணிட்டு, ஒரு தடவ ப்ரிவ்யூ பண்ணுங்க அப்ளிகேஷன. ஓகேவா? ப்ரிவ்யூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஃபுல்லா காட்டும். ப்ரிவ்யூ பண்ணிட்டு ஏதாவது தப்பு இருக்கான்னு கரெக்ட்டா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்து, பேமெண்ட் கொடுத்து முடிச்சுருங்க. ஓகேவா? ஃபர்தரா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, நீங்க டெலிகிராம் சேனல்ல கேளுங்க. இல்லன்னா எங்கள ஃபோன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி கூட கேட்கலாம். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.